இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கண்ணதாசன் பாடல். உள்ளிருக்கும் நிலையில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. இந்த பாட்டு நம்ம சின்ன வயசு சம்பவங்களை கூட ஞாபகப்படுத்தும். சந்தோஷமா, அழகா விளையாண்டது, நண்பர்களோடு ஊர் சுற்றினது, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு சாமான் இருக்கும். வேணுங்கிற உணவுகளை சாப்பிட்டோம். நட்புகளோட வேணுங்கிற இடங்களுக்கு போனோம். நம்ம இஷ்டத்துக்கு விளையாண்டோம். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நண்பர்கள் இருக்காங்க. இப்போ நண்பர்கள் என்பது சொந்தங்களும் பந்தங்களும். இப்போ விளையாடுறது நிறைய சாமான்கள் வச்சுருக்கோம். கார் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம், செல்ஃபோன் வச்சுருக்கோம். வேணுங்கிற சாமான்லாம் நம்மளுக்கு வச்சுருக்கோம். அப்போ நட்புகளில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் உண்டு. இப்போவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க. சின்ன வயசில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காக நம்ம எதுனாலும் செய்வோம். பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சா தான் நம்மளுக்கும் பிடிச்சிருக்கோம். நம்ம வீட்டில் ஏதாவது இருந்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சானா உடனே கொண்டு கொடுத்துருவோம். யாருனாலும் விட்டு கொடுப்போம், பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க கஷ்டப்பட விட மாட்டோம். இப்போ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா நம்மளோட பார்ட்னர், நம்மளோட வாழ்க்கை துணை, அதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல இருந்ததோட 2 மடங்கு சந்தோஷமாக தான் இருக்கும். வாழ்க்கை துணை தாய் இருந்த இடத்துல தான் இருந்து அவங்களுக்கு ஆறுதலாக, அன்பாக, பாசமாக, கருணையாக, பாதுகாப்பாக வாழ்கிறோம். வாழ்க்கை துணைக்கு உடலாலும் உள்ளத்தாலும் திருப்தி கலந்த நிம்மதியோடு வாழ்கிறோம். 4 சோறுக்கு மத்தியில் தன்னோட ஆசைகளுக்காக அல்ல, தன்னோட பார்ட்னரோட ஆசையை திருப்திப்படுத்தி தானும் திருப்தியாகிறோம். இதை தான் கண்ணதாசன் ஒரு கவிதையாக சொல்லுவார். கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, களைப்பார மடியில் இடம்போடு, உள்ளிருக்கும் நிலையில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு.